AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் தொடங்கி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டிருக்கலாம். சுபாஷ், என்ன பணி இப்போ தொடங்கி இருக்கு, எப்போ முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? கண்டிப்பாக மணிமாறன், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது இந்த கட்டுமான பணிகளுக்கான முதற்கட்டமாக சமன் செய்யும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. இதற்கு பின்னரே பூமி பூஜைகள் நடந்த பின்னர் கட்டுமான பணிகள் எப்போது நடக்கும் என அறிவிக்கப்படும். தொடர்ந்து 33 மாதங்களுக்கு பின்பு இந்த பணிகள் முடிக்கப்படும் எனவும் ஏற்கனவே எய்ம்ஸ் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என கடந்த 2018-19 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அது தொடர்ந்து 19ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி விழாவினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணிகள் துவங்காமலே இருந்து வந்தது. இந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 870 படுக்கை வசதிகளுடனும் 38 படுக்கைகளுடன் கூடிய ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள், மாணவர்கள் செவிகளுக்கான வகுப்பறைகள் கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையானது அமைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கட்டுமான பணிகளுக்கான நிதி தற்போது மத்திய அரசு நிதியுடன் சேர்த்து 1977 கோடியை மதிப்பீடாக உள்ளது. இதற்கு முதற்கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக 10 கோடி மதிப்பீட்டில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சுவரானது அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 12 கிலோமீட்டருக்கு இந்த சுற்றுச்சுவரன் அமைந்து முடிந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக 21 கோடி மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டருக்கு தார் சாலைகளும் அமைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து எப்போது வரும் என காத்திருந்த நிலையில் தென் மாவட்ட மக்களின் தற்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக தனியார் கட்டுமான நிறுவனம் சார்பாக முதற்கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த அமையவுள்ள இடத்தில் சமன் செய்யும் பணியானது தற்போது நடைபெற்று வந்துள்ளது. இதற்கு பின்பு இந்த வாஸ்து பூஜையானது இன்று காலை நடந்த நிலையில் இன்னும் கடந்த சில நாட்களில் அந்த பணிகளானது தொடங்க இருப்பதாகவும் எய்ம்ஸ் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுமான பணிகள் தொடங்கி சரியாக 33 மாதங்களில் இந்த பணிகளானது முடியப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தென் மாவட்ட மக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கூடிய விரைவில் வரவுள்ளது என்பது பெரும் மகிழ்ச்சியாகவே உள்ளது. மணிமாறன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு இருந்தாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அதுல குறிப்பா நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு கூட வந்தது. இப்ப பணிகளை தொடங்கிட்டாங்க. தடையில்லாமல் இந்த கட்டுமான பணிகளை முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சா? கண்டிப்பாக மணிமாறன், இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது இந்த தென் மாவட்ட மக்களின் பெரிய கனவாகவே இருந்தது. இந்த நிலையில் இந்த பணிகளானது டெண்டரானது விடுக்கப்பட்டு இந்த தனியார் நிறுவனம் சார்பாக இந்த டெண்டரானது எடுக்கப்பட்டு தற்போது இந்த வாஸ்து பூஜையானது நடைபெற்றுள்ளது. இன்னும் கடந்த சில நாட்களில் இந்த பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை 33 மாதங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கி 33 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூடிய விரைவில் இந்த பணிகள் தொடங்கும் எனவும் எந்த ஒரு தடையும் இன்றி இந்த பணிகள் முடிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன், களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுபாஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.